தாயி ஆழமரம் இன்னைக்கு அசைஞ்சு போச்சு இல்லையா? தாயி இன்னைக்கு இல்ல படுகளை சாஞ்சு போச்சு. வருமானம் இன்னைக்கு கைவிட்டு போயிடுதா ஐயா? மரபெல்லாம் பேசிட்டு வர உன்னோட இல்லம் இருளு மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு வாழ்வா சாவான் வந்து நிக்கிறாயா இல்லையா? இன்னைக்கு கட்டில போட்டு வேடிக்கை பார்த்தாங்க ஐயா. உன்ற பட்டி ஆளாமரம் தலைஞ்ச மாதிரி தலைஞ்சிருந்த பட்டி தான் இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டாங்க இல்லையா தாயி? இது எல்லாம் பண்ணிட்டு என் பட்டியும் வாழ வச்சு முடிச்சட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? வீட்டு பண்ணலாம் பார்த்தெல்லாம் நாமளாவில்லான்னு நான் இருக்கிறேன் ஐயா. முத்துமா காமிச்சு முறையா மீட்டு தந்துறேன் ஐயா. இது சத்தியவாக்கு கலங்காத, புரிஞ்சுதா? இந்த இது போக்குவரத்துல வச்சுக்கோ, கூடவே வர்ற பிடிச்சு தந்துடுறேன் போதுமா? அடியா தாயி, பூமி விற்பனையாகணும், அந்த பூமி நல்ல விலைக்கு வித்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? இத்தனை ஆண்டு காலமா எல்லா பக்கம் போயாச்சு, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறேன். இதை நல்ல விலைக்கு வித்து நமக்கு ஒரு ஆதாயத்தை கொடுத்து என்னென்னமோ மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன். அந்த மாதிரி என் குடும்பத்தை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? முடிச்சு கொடுத்துறேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். விட்டவையிலே வருவாங்க, கேட்டவையில வருவாங்கல்ல, அல்லையில குத்தி இன்னைக்கு எல்லாம் இடைஞ்சல் பண்ணி பாக்குறாங்க ஐயா. அவங்க எல்லாம் கட்டில போட்டுருவேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். மீட்டு கொடுத்துற தேடி வருது, பரப்பர முடிக்கணும், புரியுதா? அதே மாதிரி உஷாராவும் உழைச்சுக்கோணும், ஏமாந்துடாத, புரியுதா? தாயே கொஞ்சம் போட்டு நில்லு, போவர்ண முடிச்சு கொடுத்துற. அன்னூறு நல்லியா ரோட்டு பேர்லயே இருக்குதா ஐயா? முடிச்சு தர தாயி. வரங்கேட்டு வந்து நிக்கிறிய இல்லையா தாயி? இன்னைக்கு எல்லாமே தடுங்களா நிக்குது. தடுங்களா நிக்கிற காரியம் தடையில்லாத முடிச்சு கொடுத்து என்ற இல்லத்தை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? அது போக ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்கிறாயா? இல்லத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாத பயிர்கிட்டு அதை முதல் வீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு உண்டா இல்லையா தாயி? நான் இருக்கிற தகுதிமான இல்ல பார்த்துடலாம் தாயி, கலங்க வேண்டாம். அதுல இருந்து மீட்டு உன்ற வட்டியை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, போதுமா தாயி? அம்மா வாட்சிக்குள்ளாரே ஒரு முடிவு கட்டுறேன். மீட்டு சாதிச்சு உன்ற வட்டி பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு போடணும், போதுமா? ஐயா, விமானம் பறக்குது, விமானம் பறக்குது, ஏரோப்ளைன் பறக்குது. அந்த ஏரோப்ளைன் பறக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறது எனக்கு வித்து காசு பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அடியா, ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. எல்லாத்துக்கும் நடக்கிறது உனக்கு நடக்கு. அது போக ஒரு சொந்தத்துல ஒரு பணம் காசு எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன் இல்லையா? கோடு ஓட்டு நிக்கிறதுல முடிச்சு கொடுத்துறப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம், போ. அதுக்குண்டான முயற்சி பண்ணு, ஆதாயம் கொடுத்துருவோம், வாங்கி கொடுத்தோம். தாயி, தடுமாறி வந்து நிக்கிறிய, தடுமாறி வந்து நிக்கிற இல்லையா தாயி? இல்லத்துக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா? பட்டிய பத்திரை படுகலம் சாஞ்சு இன்னைக்கு காரியம் பின்னப்பட்டு போச்சு. அந்த பின்னம் பட்டதை பேர் வழங்க வையின்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? கலங்க வேண்டாமாயா? இந்த பாதெல்லாம் சதிமோசம் பண்ணி போட்டாங்க ஐயா. அந்த சதிமோசத்தை உடைச்சு உன்ற பட்டியை பூத்துக்கும் தாமரை மலர்ற மாதிரி மலர் வச்சு காமிக்கிறேன். இது சத்திய வாக்கு. பாடம் கப்பிக்கிறவங்க கப்பிச்சுடுவேன், கொண்டு வந்து சேர்த்துனாய அள்ளி படிக்கிறாங்க, போதுமா? 72 மணி நேரத்தில் படத்தாங்க. இந்த புடிச்சுக்கா, சொன்னது புரிஞ்சுதான் புரியலையா? போ வர அடியா தாயி, இல்ல அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இல்ல தடுமாறி போச்சு. இன்னைக்கு காரியம் மத்தனை இன்னைக்கு சேதாரமாய போற சூழ்நிலை நிக்கிறாயா? உடனடியா இது எந்த விதத்துல விண்ணப்படாம என் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரபொருளா சொல்லிட்டு புரிஞ்சுதா புரியலையா? தாயி, கலங்க வேண்டாம். இந்த ஆங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தாய் தகப்பனுமா நான் வரேன், புரிஞ்சுதா? இது நாள் வரைக்கும் உனக்கு எந்த திசையும் தெரியாம முடிச்சுட்டு நினைச்சப்பா. இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். திசை காமிச்சு அது எப்படி கைப்பற்றணுங்கிறது எனக்கு தெரியும். மீட்டு கொடுத்துறேன். அது போக இல்லத்துக்குள்ளார நிம்மதியே இல்லையா? புரிஞ்சுதா தாயி? அக்னியா முழங்கி சுத்தி அக்னி கட்டு போட்டு வச்சுட்டாங்கப்பா. அந்த கட்டை உடைச்சு இந்த பட்டியை வாழ வச்சு என்ற கோபுரம் கலசு பண்ற மாதிரி முன்ன வச்சு அதையும் நடத்தி கொடுத்தாரு, போதுமா? முத்தா முடிச்சு கொடுத்தாருனாயா? கலக்கப்பட்டு நிக்க வேண்டாம் என்ற ரங்கத்துக்கு வாங்க. இந்த அடியா, இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா தாயி? வா, சத்தியவாக், சத்தியவாக், நான் வரேன்.
ஆனா அப்படியே கூட்டிட்டு போய் அடியா கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு சோதனைக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உடல்லையா வெளியே சொல்ல மாட்டேன். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். கலங்க வேண்டாம். நீ நினைச்சபடியே உன் ரேட்டுக்கு கூட வந்து நின்று முடிச்சு கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. முடிச்சுக்கோ. இன்னையிலிருந்து அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. கூடவே வந்து நிக்க போதுமா? ஏன் தாயே இத்தனை நாளா பொறுத்துட்டேன். அமாவாசை வரைக்கும் பொறுப்பியா முடிச்சு தரனாயா. அது வந்து மீட்டு தரணும். மீட்டு தாயி என்னை இவ்வளவு தூரம் நம்பி வந்து நிக்கிற என்னை கை விட மாட்டேனாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? நான் இல்லை அப்படின்னு நீங்க என்னென்னமோ நடந்திருக்கு. புரிஞ்சுதா இல்லையா? எல்லாம் தக்காத்திட்டு வந்துட்டேன். இதை நீ நினைச்சபடி இந்த அம்மாவாசைக்குள்ள மீட்டு கொடுத்துறேன். வா முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றேன். போதுமா? வா கிட்ட வா. இரு இந்தா இங்க வா. வாடா அடியா வா. இந்த இதை கொண்டு போய் இல்லத்துல தேவாதி வச்சிருக்கிற பக்கம் அப்படி கட்டி தொங்குட்டு இதுக்கு பூச காமி. இது வாரதுக்குள்ள வாட்டு காரியம் கை கூட மாட்டேங்குது. காரியம் தவுந்து நிக்குது. இதை நல்லபடியா அமைச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு தொழில் முறையும் உள்ள இருந்து வெளியே சிரிச்சு நிக்குது. முதல் நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டுறேன். புரிஞ்சுதா? அது போக இல்லத்துக்குள்ள இருக்கிற அத்தனையும் வீட்டு கொடுத்துறேன்யா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிற தேச காமிக்கிறேன். புரிஞ்சுதா? தேடி வந்து புடிச்சுக்கோன்ட்டு முடிச்சு கொடுத்துருவா. இந்த நல்ல காரியம் நடக்கணும் இல்லையா? நல்ல காரியத்துக்கு உத்தரவு போறேன்னப்பா. தேடி வருது. திருவிழாக்குள்ளே அடையாளம் பண்றோம். புரிஞ்சுதா? அது போக மீளாததை மீட்டு கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். ஒன்று மட்டும்தான் இடைஞ்சல். மற்றதெல்லாம் சரி பண்ணிட்டேன். அந்த ஒன்னையும் மீட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி முதல் நல்ல காரியத்துக்கு உத்தரவு போடுறேன். மற்றது இதையும் முடிச்சுருவேன். ஏடு கேட்க வந்து நிக்குதுரா. கடை ஒண்ணு ஆரம்பிக்கலாம். நான் கேட்டது வேற. அன்போடு வந்து பாரு உள்ள வந்துருச்சு. அடியா தாயி என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாவத்துக்கு கருப்பு தடம் போட்டுத்தாருப்பா. இன்னைக்கு அத்தனை படுகளும் சாஞ்சி நிக்குது. இல்லையா? படுகளும் சாஞ்சி நிக்குது. ஒரு பணம் வந்தோம் 9 பணம் தண்டம் இல்ல. மற்ற தொழில் முடங்கி செல்வாக்கு முடங்கி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா. அதையெல்லாம் மீட்டு அது நல்லபடியா அமைச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அமைச்சு போடலாமாயா? உத்தரவு போடுறேன்னப்பா. என்னை நம்பி வந்துட்டீங்களா? மத்ததுக்கு கூட வந்து பயக்காத மீட்டு தந்துடுற பாதுகாப்பு பண்ணி கொடுத்து இந்த தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ. மாதாயி 2 அமைப்பு மனசுல உத்தரவு போட்டு வந்து நிக்கிறேன். உண்டா இல்லையா தாயி? தாயி ஓட்டி போக மில் ஒண்ணு இருக்குமாயா? தண்ணி தொழில் தண்ணி உடல்லையா தாயி? அந்த இடத்துல போய் கடையை வை. அள்ளி படியா வந்து போடலாம். புரிஞ்சுதா? நாங்க கருப்பு நான் இருக்கிறனாயா கீ கைன்னு நினைக்க வேண்டாம். புரிஞ்சுதா? அதெல்லாம் அவன் அதையும் இதையும் சொல்லுவானுங்க. நீ போய் அங்க உட்காரு. 10 பணம் மிச்சம் பண்ணி தரனாயா. தொழிலையும் பெருக்கி போடலாம். உணவு தொழில் இந்த புடி ஆரம்பி அள்ளிப்படியா வந்து போடலாம். போதுமா? அடியா எல்லாம் நில குழஞ்சு நிக்குது. பத்திரம் ஒண்ணு வேணும். பத்திரம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. அது வந்துட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறேன். சிக்குவார்ல கொண்டு போய் சிக்க வச்சுட்டு நிக்குது. இல்லையா? அதனால வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். சரி, அதுல இருந்து கொண்டு வந்து கடனையும் தீர்த்து காரியத்தை முடிக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறேன். இல்லையா? ஓ அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. எல்லாம் எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க. புரிஞ்சுதா? புரியலையா? போ. நானும் கூட வந்து நிக்கிறேன். வாங்கி கையில கொடுத்துறேன். அதே மாதிரி நீ சொன்னபடி அங்க நடந்துக்கோ. கண்டிப்பா இந்த அப்படி போ. முயற்சி பண்ணு. கூடவே வந்து நிக்கிற முடிச்சு கொடுத்துறேன். கல்யாண காரியா உத்தரவு போட்டு கொடுத்தாச்சு. அதுக்குள்ளார தங்க பைத்திட்டு கிடக்குதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? கொஞ்சம் எல்லாம் கண்ணோமன்ல போட்டு இந்த காரியத்தை
குறைச்சே பேசிற பயந்து கூட உடச்சே பேசுங்கப்பா. தாயி எல்லாம் போட்டி பொறாமையா ஆமாங்கப்பா. புரிஞ்சுதா தாயி? போட்டி பொறாமல இவன் எப்படி குடியும் கொடுத்தோமா எப்படி வாழ்றது, ஆமாங்க. இவனை தனிமரமாவே நிறுத்தணும்னு சொல்லி ஆமாங்க. கால சுத்திர பாம்புகளே இன்னைக்கு இட போட்டு பாக்குது. ஆமாங்கப்பா. இவன் 1000 உதவி பண்ணவங்களே இன்னைக்கு பகிச்சு பாக்குறாங்க ஐயா. நல்லா புரிஞ்சுதா புரியலையா? புரியுதுப்பா. அதெல்லாம் இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன், நான் அமைச்ச உத்தரவு. ஆமாங்கப்பா. புரிஞ்சுதா தாயி? அதெல்லாம் கிட்ட நாட முடியாது, அதெல்லாம் கலங்க வேண்டாம். இந்த காரியம் தவறாது, நல்லபடியா நடக்கு. நான் இருக்கிறனாயா அடியானுக்கு இருக்கிற குழப்பம் இந்த நிமிஷத்துல எடுக்கிறோம். சரிங்கப்பா. போதுமா? அதே போதுப்பா. சோதனை போட்டுட்டுனா தாயி இவன் வாமா. நீயும் எந்த தவறும் பண்ணல, நானும் எந்த தவறும் பண்ணல. புரிஞ்சுதா? என்ன கணக்கு ஏதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நம்பி நிக்கணும். புரிஞ்சுதா தாயி? தாயி கொடுத்த உரம் கொடுத்ததுதான். முன்னாடி ஏடு ஒண்ணு பாத்தியா? கொடுத்து எடுத்துக்க, அது நானே தான் எடுத்தேன். கொடுத்தது நானே தான். புரிஞ்சுதா புரியல? அதனால உன்ற குறையை தீர்த்து தர வேண்டிய நீ என் பொறுப்பு. புரிஞ்சுதா புரியலையா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் எனக்கு நீ இவ்வளவு தூரம் என்னைய கைப்பற்றிட்டு நிக்கிற, விட்டுருவனா? விடவே மாட்டேன். வாரிசு முருகப்பெருமான் என்னுடைய அழகுல வருவேன், நானே தான் வருவேன். புரிஞ்சுதா? ஆண் வாரிசு இது அங்க கொடுத்துறேன்னு தொழிலுக்களை வச்சு போதுமா? கலங்காதியா? சத்திய வாக்கு கை நீட்டு. சத்திய வாக்காயா தகிரி மணில சில கால கணக்கு இருக்கு. அது எந்த நேரத்துல நீங்களாம் உனக்குன்னு இல்லை, இங்க இருக்க அத்தனை பேர்த்துக்குமே சொல்றேன். ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னா நான் நினைச்சா 3.25 நாளைக்கு நடத்த மாட்டேன்னா அந்த அடியான போடாத சோதனையா தாயி. அது எந்த நேரத்துல நடத்துனா அது எப்படி நடக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். நடத்தி பாதியில போயிட்டு என்ன பண்றது என்னைத்தானே சொல்லுவீங்க. அதனால எல்லாத்துக்குமே ஒரு கால நிர்ணயம் இருக்குது. அதை நீ என்ற பொறுப்புல விட்டுறோம். புரிஞ்சுதா? அப்ப எல்லா காரியத்தையும் நடத்துவார் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டீங்கன்னா எந்த நேரத்துல நடத்தணுமோ அந்த நேரத்தில் நடத்தியே காமிச்சிடும். இது சத்திய வாக்கு. தாயே கொஞ்சம் குழந்தைமே கொண்டு நிறுத்தல அப்படின்னா நான் 20 தலைக்கட்டா அந்த பூமியில சிற கிடந்ததை பொய்ன்னு நினைச்சுக்கா. புரிஞ்சுதா? 20 தலைக்கட்டா பூமியில சிற கிடந்து விளையாண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தகவல்